எப்போ மொபைல் ஆரம்பிச்சிங்களோ டபுள் சின்ன அப்போ தான் வர ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் தொங்க விட்டுருப்பீங்க அப்படியே இது மாதிரி. அப்போ இந்த இடத்துல இது தொங்க ஆரம்பிச்சிடும். அப்போது அங்கேயும் அதே அதே சேம் தான். ஏன் டபுள் சின்னுக்கும் தொப்பைக்கும் எங்கெங்கெல்லாம் அதுக்கு ஃப்ரீக்வன்சி இருக்குது, அந்த ஒர்க் லோட் இல்லாமல் இருக்குதோ அங்கே போய் கொழுப்பு தங்கும். இப்போ ஒரு ஒரு பெரிய குளம் இருக்குது, மேலே எல்லாம் மேடு பண்ணிட்டாங்க, மழை பெய்யறதெல்லாம் அந்த குளத்துக்கு தானே வந்து சேருது. எங்கெங்கெல்லாம் இது தங்கணும்னு நினைக்கிறதோ மெயினான இடம் பார்த்தீங்கன்னா தொப்பையாக இருக்கும். ஃபர்ஸ்ட் லைட்டாக தான் இருக்கும். அப்போ அந்த குப்பையெல்லாம் அங்கே சேர மாதிரி மீன்ஸ் கொழுப்பு தான் அப்படி சொல்கிறேன். அது வந்து தங்க ஆரம்பிக்கும். இங்கே டபுள் சின்னுக்கு என்ன சம்மந்தம்? ஏன்னா அந்த காலத்துலலாம் ஒரு எக்ஸசைஸ் இருந்துச்சு, மேலே தூக்கி இருந்து எடுத்துருந்தாங்க. இப்போல்லாம் இப்போ ஒன்லி இப்படி குனிஞ்சு மொபைல் பார்க்கறது தான் இருக்குது. இல்லைன்னா டைப்பிங் கீழே இந்த இது பார்த்தீங்கன்னா சர்விக்கல் லாக் ஆகும்பொழுது இங்கே போகக்கூடிய பிளட் எதுவுமே அங்கே இருக்காது. பிளட் ஃப்ளோ இல்லைன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய் நான் போய் இங்கே தான் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடமா இருக்குன்ட்டு போய் அந்த கொழுப்பு அங்கே உட்காந்துக்கும். அதனால தான். ஸோ இதை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருஞ்சீரக எண்ணெய், ஆலிவ் ஆயில் ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. நைட் படுக்க போகும்போது நல்லா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் தொப்பை எல்லாமே தடவுனீங்கனாக்கா, இது வந்து ஒரு வகையான எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த கெட்ட கொழுப்பு அப்படியே கழிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் இங்கேயும் மேலே டபுள் சின் இருக்கு இல்லையா, அதே எண்ணெயை எடுத்து மேல் பக்கமாக மேல் பக்கமாக எடுத்து விட்டிங்கனாலே போதும். நைட் படுக்க போகும்போது டபுள் சின் சிங்கிளாக அழகாக வரும். அதேமாரி தொப்பைக்கும் எங்கெங்கெல்லாம் கொழுப்பு தேவையில்லை நினைக்கிறீங்களோ அந்த எண்ணெயை தடவினாலே போதுமான விஷயம்தான். இது அவுட் அப்ளிகேஷன். இன்னர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சின்னமன் பவுடர் மட்டும் பெஸ்ட்.